அடுத்ததாக நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் சந்திரசேகரபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட தெற்குப்பட்டியில் முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி ராசிபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு குழாய் அமைக்க பொதுமக்கள் 5000 ரூபாய் வீதம் கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் அதற்கான ரசீதை வழங்கவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். பெரம்பலூர் மாவட்டம் நக்கசேலம் அருகே குடிநீர் கிணற்றில் பாம்பை அடித்துக் கொன்று வீசியதால் குடிநீர் மாசடைந்ததாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புது அம்மாபாளையம் கிராமத்திற்கு முயல் வேட்டை திருவிழாவுக்காக வந்த சிலர் பாம்பை அடித்துக் கொண்டு குடிநீர் கிணற்றில் வீசியதாக பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது. ஊராட்சி மன்ற தலைவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை அடுத்து கிராம மக்கள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கை ஏற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். சேலம் மாவட்டம் வீரகனூர் அருகே இருசக்கர வாகனம் மீது கல்லூரி பேருந்து மோதிய விபத்தில் இளம் பெண் உயிரிழந்தார். சத்யபிரியா என்ற அவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவருக்கு பின்னால் வந்த கல்லூரி பேருந்து ஒன்று மோதியதாக கூறப்படுகிறது. அதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தியும் உரிய நிவாரணம் வழங்க கோரியும் சத்யபிரியாவின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இளைஞரை ஓரின சேர்க்கையில் ஈடுபட வைத்து மிரட்டி பணம் பறித்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். தனியார் பேருந்தில் பயணித்த தியாகராஜன் என்பவரை அறிவடகன் என்பவர் மிரட்டி அழைத்துச் சென்று நண்பர்களுடன் சேர்ந்து ஓரின சேர்க்கையில் ஈடுபட வைத்ததாகவும் அதை வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டி 75000 ரூபாய் பறித்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அறிவடகன் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் மாணவர் மீது தாக்குதல் நடத்திய ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை கோரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று இன்டர்னல் தேர்வு நடைபெற்ற போது கரும்பலகையில் விடை எழுதி இருந்தது தொடர்பான பிரச்சனையில் நேசமணி என்ற மாணவரை ஆசிரியர்கள் சுரேஷ், சீனிவாச மணிகண்டன் ஆகியோர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து மாணவர்கள் இன்று தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி மாணவ மாணவியரிடையே வாசிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் புத்தக வாசிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வரும் 23ஆம் தேதி உலக புத்தக தினம் கொண்டாடப்பட உள்ளது. இதை முன்னிட்டு மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பெருந்திரள் புத்தக வாசிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த புத்தகங்களை கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பெரிய கடை வீதியில் வாகனங்களை மறித்து வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் பெரிய கடை வீதி ஒருவடை பாதையாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக போக்குவரத்து காவலர்கள் பணியில் இல்லாததால் வாகன ஓட்டிகள் விதிமுறைகளை பின்பற்றாமல் இருபுறமும் சென்று வருகின்றனர். இதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் அதிருப்தி அடைந்த வியாபாரிகள் வாகனங்களை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கைது செய்யப்பட்டார். சிறு மாங்காடு ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் சுபரஞ்சினி, இவரது கணவர் கன்னியப்பன் மற்றும் வார்டு உறுப்பினரின் கணவர் வாசு ஆகிய இருவரும் சேர்ந்து 19 பயனாளிகளுக்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் போலியாக ஆணைகளை தயாரித்து வழங்கி பணம் பெற்றனர். இவ்விவகாரம் அறிந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அளித்த புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட இருவரையும் போலீசார் கைது செய்தனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வனப்பகுதியில் 3 நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த கர்ப்பிணி யானை உயிரிழந்தது. கேசர்குடி காப்புக்காடு பகுதியில் 26 வயது மதிக்கத்தக்க யானை சோர்வுடன் ஒரே இடத்தில் இருந்ததால் கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை யானை உயிரிழந்ததை அடுத்து பிரேத பரிசோதனைக்கு பின் புதைக்கப்பட்டது. கருவிலிருந்து 12 மாத சிசு உடலும் அடக்கம் செய்யப்பட்டது. சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 13/2/2023 அன்று சில ரவுடிகள் கோகுல் என்பவர ஆயுதங்களால் தாக்கிய சம்பவத்தை குறிப்பிட்டு பட்டப்பகல்ல நீதிமன்ற அரங்கிலே சம்பவங்கள் நடைபெற்றதை குறிப்பிட்டு சொன்னார். கோயம்புத்தூர் மாநகரம் சரவணம்பட்டி காவல் நிலைய கொலை வழக்கு ஒன்றில் தொடர்புடைய கீரணத்தம் பகுதியைச் சார்ந்த கோகுல் வயது 23, வீரப்பிள்ளை என்பவர்
கடந்த 13/2/2023 அன்று கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டது தொடர்பாக பந்தயசாலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவ்வழக்கின் தொடர்புடைய 16 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் 12 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நீதிமன்ற வளாக அருகே பாதுகாப்பு குறைபாடு காரணமாக நடைபெறவில்லை. இது கடந்த 13/2/2023 அன்று நடைபெற்ற கோகுல் கொலை சம்பவம் முன்விரோதம் காரணமாக நடைபெற்ற சம்பவம் இந்த சம்பவம். அதேபோல அதிமுக ஆட்சியில் சென்னை எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் கல்லால் அடித்த வழக்கறிஞர் ஸ்டாலின் என்பவர் கொல்லப்பட்டார். இன்னொரு வழக்கில் ரஜினிகாந்த் என்பவர் வெட்டி கொல்லப்பட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக சென்னை 5வது பெருநகர மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு விசாரணைக்காக காத்திருந்த நேரத்தில் சலீம் பாபு என்பவர் விரட்டி வெட்டப்பட்டு நீதிமன்ற நடுவர் முறை கொல்லப்பட்டார். இன்னும் சொல்லணும்னா டாக்டர் சுப்பிரமணிய சாமிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்தி காட்டிய வன்முறை மற்றும் ஆபாச காட்சிகள் எல்லாம் மக்கள் இன்னும் மறக்கல. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கெங்க சம்பவம் நடக்குதோ அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு. அந்த விவரங்கள் எல்லாம் நாளை தினம் பதில் உரையில நான் விளக்கமாக சொல்ல இருக்கிறேன். அதேபோல எதிர்க்கட்சி தலைவர்கள் மேலும் சொன்ன சில குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நாளை தினம் விளக்கமாக நான் நிச்சயமாக பதில் சொல்வேன் என்று உறுதி சொல்றேன். சட்டப்பேரவையில் கொலை வழக்குகள் பற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். நெல்லையில் அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து ஒன்று சிக்னலில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து, ஆட்டோ மற்றும் கார் மீது மோதிய விபத்தில் சுமார் 10 பேர் காயமடைந்தனர். விபத்தை ஏற்படுத்திய தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சூழ்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அவ்விருவரையும் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் பேருந்தை இயக்கியது தெரிய வந்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் காவல்துறையினரை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள ஆட்டோ ஸ்டாண்டை அப்புறப்படுத்தும் நோக்குடன் காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதிப்பதாக கூறி போராட்டம் நடைபெற்றது. இதில் 40க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வனச்சேரிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று போட்டி போட்டு மீன்பிடித்தனர். நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி தேவரடியான் கண்மாயில் இந்த மீன்பிடி திருவிழா நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்றவர்கள் ஊத்தா, வலை, பரி, கச்சா உள்ளிட்டவற்றை கொண்டு ஐரை, கட்லா, கெண்டை, விரால் உள்ளிட்ட மீன்களை பிடித்து சென்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே விடப்பள்ளம் புனித செபஸ்தியர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. அவற்றை 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு தங்கம், வெள்ளி காசுகள், கட்டில், குக்கர், டிவி உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. மாடு வெற்றி பெற்றது 50,000. அருமையான காலை, அருமையான வீரர்